வாங்க சித்தி, எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாம் நல்லா இருக்காங்க. உன்னை பார்க்காதான் ஒரு குறை, அதான் உன்னை வந்து எட்டி பார்த்துட்டு போவேன்னு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது, நீ தனி கொடுத்துன போயிட்டியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். என்னத்த சொல்ல? என்ன சித்தி, நான் என்ன சின்ன பிள்ளையா? ஒவ்வொருத்தட்டையா ஒரு வார்த்தை கேட்க? தனி கொடுத்துன போகிறதுக்கு எங்கள் அம்மா அப்பாட்டே நான் பர்மிஷன் வாங்கலை. நீங்கள் என்ன? ஏக்கோ, என்னத்த பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன், எப்படி பேசுதான் பாரு. நம்ம இருக்கிறப்ப பேசினா சரி, அவன் பொண்டாட்டியும் அவன் ஆத்தாவையும் என் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி கேவலப்படுத்துதான். அதான் நான் சொன்னேன், அவன் நம்ம சின்ன பிள்ளையில வளர்த்துறது இல்லை, இப்போ ரொம்ப விவரமாயிட்டான். டீ நம்மளும் இப்படி தான் பேசுவான். வாயை கொடுக்காம நடக்கிறத மட்டும் பேசு. என்ன விவரமா பேசுதான்? என்ன ரகு, நல்ல காமெடி பண்ணுற. சின்ன பிள்ளையிலே இப்படி தான் பண்ணுவேன், அதே மாதிரியே பண்ணுறிய. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் சித்தி. நீங்கள் தான் நான் வளர்த்தீங்க. அது இந்த இடத்துல விளம்பரம் வேற பண்ணணுமா? சரி சித்தி, நீங்கள் எல்லாத்தையும் பேசுங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். எத்தனை நாள் இருப்பீங்க? சாரி, எத்தனை நாள் இருப்பீங்கன்னு உங்ககிட்ட கேட்கக்கூடாது, எப்போ போவீங்கன்னு தான் கேட்கணும். நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கிளம்பவே மாட்டீங்க. ஆமாம், இருப்ப ரகு, நீ இருக்கிறப்பே சொல்லிடுறேன். நானும் உங்கள் அம்மாவும் ஏன் வந்தோன்னா, அனுவும் உனக்கும் குழந்தை பிறக்க போதில்ல, அதனால் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ட்ரீட்டு வைப்போன்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது என்ன புதுசாக இருக்குது? வளகாப்பு கூப்பிடலாம், இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூப்பிடலாம், இதுக்கு இல்லாமல் ட்ரீட் வைப்பாங்க? நீ என்னல, உடனே தவம் இருந்து எங்கள் அக்கா பெற்றிருக்கா, பிள்ளை, அது நம்ம வீட்டுக்கு வர வாரிசு, கொண்டாட வேண்டாமா? அதனால் நம்ம வீட்டில் தான் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வெளியிலேருந்து யாரும் வரல, நம்ம சொந்தக்காரங்க மட்டும்தான். அதனால் நாளைக்கு ஒரு நாள் டைம் ஒதுக்கி வீட்டுக்கு வாழ. சரி சித்தி, அனுட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவளுக்கும் ஓகேனா நான் கண்டிப்பாக நாளைக்கு வரேன். அனுட்டு என்ன கேட்குறது, அவள் ஓகே சொல்லிடுவோம். என்னம்மா, உனக்கு ஓகே தானம்மா தங்கம்? ஓகே அத்தா, உங்கள் எல்லாத்துக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்னப்பா, அனுவே ஓகே சொல்லிட்டா. என்ன நாளைக்கு வச்சிருமா? சரிங்க அத்தை, வச்சுருங்க. நான் கிளம்புறேன். என்ன வரேன்டா அனு, டேப்லெட்லாம் ஒழுங்காக போடு. என்ன, நான் அங்கே போய் கால் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பிஸி தான், மீட்டிங்லாம் இருக்கும், முடிச்சுட்டு கூப்பிட்றேன். என்ன? சரிங்க, வரேன். என்ன, பார்த்து பத்திரமா இரு. ஏங்க சும்மா இருங்க, அத்தைலாம் பக்கத்தில் இருக்காங்க. இது நல்லா இருக்கேன், என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குறேன், யார் பார்த்தா எனக்கு என்ன? வரேன். என்ன? பார்த்து போயிட்டு வாங்க. வரேன் அத்தை, போயிட்டு வரேன். சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. மத்தியானம் அங்கே எதுவும் சாப்பிட்றாதீங்க, சாப்பாடு இங்கேருந்து கொடுத்து விட்றேன். சரி அத்தை, நீங்கள் இவ்வளோ பாசமாக சொல்கிறப்போ நான் வெளியில் சாப்பிடுவானா? வரேன். பாய் சித்தி. நடக்கிற கொடுமையை பார்த்தியா? பெத்த தாயி கண்ணில் முன்னாடி உட்காந்துருக்கேன், உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் அவன் வாட்ட போகிறான். அதுவும் அந்த பாலாப்பன பொம்பளை பார்த்து அத்தை போயிட்டு வர அத்தை அப்படின்னு சொல்ல தெரிஞ்சவனுக்கு பெத்த அம்மா பார்த்து சொல்லணும் தெரியல. அதாண்டி நான் சொல்லுதில்ல, அன்னையிலேருந்தே இந்த பையனுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்கி, நம்ம வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிறான், என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறான். என்னம்மா நீ இன்னைக்கு வந்து கூப்பிட்டது சரின்ட்டு இருக்கான். அதான் அந்த நாசமாக போகிறவ சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்காளே பாரு, எல்லாரும் நிற்கிறப்போ முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்கான். சி, இங்கிதமே தெரியாத பையன், என்னத்தை வளர்த்துருக்கியோ? அதான் சொல்லுறேன் நாண்டி, அவன் தான் எப்போவோ நம்ம கையை விட்டு போயிட்டானு. நீ தான் இந்த பிளான் போடுவோம் அந்த பிளான் போடுவோம், நான் இருக்கேன்னு இருக்கேன், நீ என்ன பண்ண போறியோ? அவன் நம்ம பக்கம் வந்தா சரிதான். நீ எங்க கவலைப்படுற, என் மேலே நம்பிக்கை வை, நான் நடத்தி காட்டுவேன்னா நடத்தி காட்டுவேன். இப்போ அந்த பையன் போயிட்டான்ல, இதுக்கு 2 தானே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நீ பாரு. ஏட்டி, அவட்ட கோவம் அதிகமாக பேசிட்டு போயிடாத. ஆத்தாலும் மகளும் என் பையன் வந்ததும் வத்தி வச்சிருவாளுங்க. அப்புறம் நாளைக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இவங்க நாளைக்கு அங்கே வந்தால் தான் இதுகளை நம்ம கேவலப்படுத்த முடியும். அதெல்லாம் நீ எது கவலைப்படுற? இப்போ பாரு என்னோட நடிப்பை. அனுமா வாமா, வந்து உட்காரு, நின்றுக்கிட்டே இருக்க புள்ளத்தாச்சி பிள்ளை. அது சரி. சே, என்ன அம்மாவும் மகளும் மேலே உட்காரலாம்ல, கீழே உட்காந்துட்டீங்க. சரி, நானும் கீழே வரேன். அனுமா, செக்கப்லாம் போறியா? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? போனட்ட நல்லா இருக்கு, இப்போ உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது சரி, செக்கப்புக்கெலாம் கரெக்டாக போயிடுமா? அந்த பையன் வேலையாக இருப்பான். அவனெல்லாம் நம்பிட்டு இருக்காத, நீ அம்மா கூப்பிட்டு பத்திரமா போ. என்ன
என்ன விஷயம்னு தெரியலையே. இந்த பொம்பளை சும்மாவே சண்டை இழுக்கும். ஆனால் கல்யாணம் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிச்சு தெரியுமா? இப்போ நல்ல ஆள் மாதிரி வந்து உட்காந்து பேசுது. என்னத்துக்குன்னு தெரியலையே. இது என்ன செய்ய காத்திருக்கோ? நல்ல தங்கமான மருமகளாக இருக்கு. ஆனால் உன்னை வச்சு வாழ்கிறதுக்கு தான் எங்கள் அக்காவுக்கு கொடுத்து வைக்கல. சே, அதுக்குள்ளே இப்படி தண்ணி கொடுத்துன வந்துட்டீங்க. அனுமா, அவள் அப்படி பேசினான்னு நீ எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காதண்ணா. அவள் அப்படி பேசக்கூடிய ஆளே இல்லைம்மா, தங்கமான ஆள். அவள் நேரங்காலம் அப்படி இருக்கு, அதான் அவளை அப்படி பேச வைக்குது. என்ன செய்ய? என் அக்கா வெளியில் தான் அப்படி பேசுவா, ஆனால் வெளுத்த பால் மாதிரி மனசு, தங்கமானவ. அந்த தங்கமானவளுக்கு தான் நீ தங்கமான மருவலாக கிடச்சிருக்கியம்மா. தாயி, நீ நல்லா இருக்கணும். என்ன வீட்டில் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் நீ பார்த்துக்கணும். சரி அத்தை. இப்போ போனானே, அதான் ரகு உன் வீட்டுக்காரரு, அவன் அம்மானு மறு பேச்சுக்கு வேறு பேச்சு பேச மாட்டான். இன்றைக்கி அந்த பையன் உங்ககிட்ட போயிட்டு வரேங்கிறான், உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு வரேங்கிறான். ஆனால் எங்கள் அக்காவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலையே. எப்படி மாறி போயிட்டான் அந்த பையன். யார் சொன்னாங்களோ, யார் என்ன சொன்னாங்களோ, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மாறி போயிட்டான். சே, எங்கள் வீட்டு பையன் மாதிரியே இருக்கான். அப்படியே மாறிட்டான். அப்படிலாம் மாற்றிட்டாளுகளோ என்னவோ. ஏம்மா அனு, ஒன்றும் சொல்லலம்மா, நீ எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காத. சொல்லுதேன் ஒரு பேச்சுக்கு, மனசுக்குள்ளே வருத்தம் இருக்கத்தானே செய்யும். பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை இப்படி தனி கொடுத்துன்னு போனா. அத்தை, நான் வேணாம் தான் சொன்னேன். ஆனால் அவர் தான் தனி கொடுத்துன்னு போகணுன்னு சொன்னார். எனக்கு விருப்பமே இல்லை. அது சரி, அது சரி, ஒன்றே ஒன்றும் குத்தம் சொல்லலானு, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. நான் அந்த பையனை தான் சொல்லுதேன். அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத பையன் இன்றைக்கி பொண்டாட்டி பேச்சை கேட்டு இப்படி தனி கொடுத்துன்னு வந்துட்டானேன்னு வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றையும் குத்தம் சொல்ல முடியாது. உன் விருப்பத்துக்கு ஏற்றபடி அவன் நடக்கணும்ல. ஏக்கோ, எப்படி நம்ம ஆக்டிங்கு சூப்பர். மூஞ்சி அப்படியே மாடுலேஷன் மாற்றாமல் சோகமாக வச்சிருக்கியாம்மா. என்ன நடிப்பு, ஒன்றை மாதிரி நடிக்க முடியுமா? என்னக்கோ அனு சைடும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும்ல, அப்படி தானே? ஆமாம்மா. என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்த பிள்ளை, நான் பார்த்து தானே ஆகணும். அதானே பார்த்தேன். இந்த பொம்பளைங்க திடீர திருந்திட்டாளுகளோன்னு ஏதோ குத்தி குத்தி பேசுகிறதுக்கு தான் வந்திருக்காளுகோ. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வேறு நாளைக்கு கூப்பிட்ருக்காகோ. எப்படி போவோ, இன்னைக்கு என்னென்ன பேசுவாளுகளோன்னு தெரியலையே. பயமாக இருக்கே ஆண்டவா. இந்த பொம்பளைங்க என் பிள்ளைய நல்லா இருக்க விட மாட்டாளுக போலையே. ஐயோ. அனு, அது சரி, நகைக வச்சிருக்கியா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு? ஏன்னா எங்கள் சொந்தக்காரவோ எல்லாரும் ரொம்ப பணக்காரவங்க, எல்லாம் பணக்கார விட்டு ஆட்களாக இருப்பாங்களா. அப்புறம் என்ன உன் மருமக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாப்புல. இருக்கத்த அம்மா, எனக்கு கல்யாணம் அப்போ போட்ட ஒரு 10 பவுன் இருக்கு. என்னது 10 பவுனா? அது எந்த மூளைக்கு காணும்? எங்கள் சொந்தக்காரங்க 100 பவுன் மேலே போட்டு வருவாங்க. நீ இப்படி இருந்தா எப்படி? அது சரி, ஏன் ரகு அவன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றபடி பெரிய வீட்டில் பொண்ணு எடுத்திருந்தானே 100 பவுனு 200 பவுனுன்னு போட்டிருப்பாங்க. உங்கள் வீட்டில் எடுத்துட்டு சரி என்னத்தை சொல்ல, இருக்கிறதானே போடுவீங்க. இல்லை அத்தை, என்கிட்ட இருக்கிறத போட்டு வரேன். இருக்கிறத போட்டால் போதும். ஐயா அனு, வருத்தப்படாதம்மா. நான் என்ன நடக்காதே சொன்னேன், நடக்கிறது தானே சொன்னேன். நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லிடலையே. உங்கள் வீட்டில் அவ்வளோதான் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். இதில் என்ன இருக்குது? இதுக்கு வருத்தமாக பேசாதம்மா. வயிற்று புள்ள தாச்சி, கொஞ்சம் சந்தோஷமாக இரு. நீ கவலைப்படாதேன்னு. அத்தை நாளைக்கு வீட்டிலேருந்து என் நகை ஒரு 50 பவுனை அனுப்பிச்சி விட்றேன். அந்த 50 பவுனை போட்டு வா. நகை நிறைய போட்டு இருந்தால் தான் 4 பேர் நம்ம 4 விதம் மதிப்பாங்க. நம்மளுக்குள்ளே அரசு குறைச்சலாக இருந்தாலும் வெளியில் நம்ம காட்டிக்கூடாது பார்த்தியா? சரி அத்தை. வாடி வா, நாளைக்கு இருக்கு உனக்கு மவளை. நாளையோட உன் சங்காத்தமும் உங்கள் ஆத்தா சங்காத்தமும் முடிக்கலை. என் பேர் ஒன்றும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து எங்கள் அக்காட்டேருந்து பிள்ளையை பிரிச்சுட்டு வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கல. உனக்கே இப்படி இருந்தா 100 பவுனு 200 பவுனு கட்டி சொகுசாக வாழ்ந்துட்டு போனேன். எனக்கு எப்படி இருக்கும்? என் வீட்டே ஆட்டி பார்க்குறியா? இருக்குடி நாளைக்கு உனக்கு. அனு, பேசிட்டு இருந்ததில்ல, நேரம் போனதே தெரியல. வீட்டில் வேலையில் இருக்கு. என்னம்மா நாளைக்கு நீயும் ரகுவும் நேரத்துக்கு வந்துருங்க. என்ன போயிட்டு வரேன். அம்மா நீங்களும் வந்துருங்க. என்ன பெரிய இடத்து ஃபங்க்ஷனு, நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. இப்படியே வந்துடாதீங்க. இந்த சேலையை கட்டிட்டு வந்தால் எங்களை பார்க்குற ஆளுக்கு என்னென்ன பேசுவாங்களோ. என்ன நீங்களும் பார்த்து வாங்க. என்ன நாங்கள் போயிட்டு வரோம்.
பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கேன்ல. ஏங்க உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேங்க, ப்ளீஸ்ங்க இந்த இடத்த விட்டு தயவு செய்து போயிருங்க. உங்கள் மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. வராதிங்க தயவு செய்து ப்ளீஸுங்க. இதுக்கு மேலே என்னால் கேவலப்பட முடியாது. உங்கள் கையை எடுத்து கும்பிட்றேங்க ப்ளீஸுங்க. சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. எனக்கு வீடு கொடுக்காம இருந்திருந்தா உங்கள் பேர் இப்படி கெட்டு போயிருக்காது. ஊர் ஃபுல்லாக உங்களை என்னை சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. என்னால் தானே இதெல்லாம். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பொண்ணு. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. சே, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. உங்கள் மனசு இப்போ எப்படி துடிச்சிட்ருக்குன்னு. சாரிங்க, உங்களை அப்படி திட்டிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணணும் எனக்கே ஒன்றும் புரியலை. ஆண்டவா, இதுக்கு மேலே என்னை சோதிக்காத. அவ்வளோ ஒரு நல்லவர் அவர். என் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார். எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, பாப்பாவும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு என்னால் இப்படி ஒரு கெட்ட பேரா? இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது நல்லதில்லை. நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் எங்கே கூடி போயிடுவோம். அதனால் அவருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆமாம், இப்போ எடுத்த முடிவு தான் கரெக்டு. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் அவருக்கு நல்லது. பாவம் அந்த பொண்ணு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. இந்த ஊர்க்காரங்களுக்கு அறிவே இல்லையா? யார் கூடனாலும் இப்படியா சேர்த்து வச்சு பேசுறது? அது ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு. ஆனால் நான் அப்படி இல்லை, இப்படியா சேர்த்து வச்சு பேசுவாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும் தெரியல. கோபத்தில் யாரை திட்டணும் தெரியாம என்ன என் பக்கம் வராதிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிருச்சு. ஆனால் நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. வெளியிலையும் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்து பேசியிருக்கணும். இப்படி 4 பேர் 4 விதமாக பேசுகிற மாதிரி வைக்கக்கூடாது. அதுவும் ஏன் தப்பு தான். ஆனால் நான் நார்மலாக ஃப்ரெண்டாக தானங்க பழகினேன். ஃப்ரெண்டாக இருக்குது ஒரு தப்பா? இப்படி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு ஆணும் பொண்ணும் ஃப்ரெண்டாக கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது போல. பாவம் அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இப்போ என்ன நினச்சி தான் அந்த பொண்ணை அழுதுட்ருக்கோம். பாவம். இனிமேல் என்னால் அந்த பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னா அந்த பிள்ளை பக்கமே நம்ம பார்க்கக்கூடாது. அவள் வீட்டு பக்கமே போகக்கூடாது. இதுதான் நான் அவளுக்கு செய்கிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் என்னால் அந்த பிள்ளை பேர் கிடக்கூடாது. நான் அது ஆம்பளை பையன், ஆனால் கல்யாணம் ஆயிருந்தாலும் அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை 4 பேர் 4 விதமாக பேசுகிற மாதிரி இனிமேல் வைக்கக்கூடாது. ஆண்டவா, ஏன் இப்படி சோதிக்கிறேன்? பாவம் அந்த பொண்ணு ஹஸ்பண்டை இழந்து இங்கே வந்து பிள்ளையோட இவ்வளோ கஷ்டப்படுது. தங்கமான பிள்ளை 2 பேருமே. ஆனால் அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த பொம்பளை பேசினதுலேருந்து அந்த பிள்ளை எப்படி எங்கே அழுதுச்சு தெரியுமா? என்னால் ஒன்றும் பண்ண முடியல இந்த இடத்துல. ரொம்ப சாரிங்க. இனிமேல் உங்களை நான் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டேன். ஹாய் மக்களே, எல்லோரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இனிமேல் எல்லாருமே டெய்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் எங்கள் லவ் ஸ்டோரியை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் கைப்பில் காட்டுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமேல் வர சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோன்ட் மிஸ் இட் மக்களே. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.